மாமா மாமா என்னாச்சு தமிழ்? ஃபங்க்ஷனை சிறப்பா பண்றோம். எனக்கு தான் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன்ல. மாமா உங்க அம்மும் வராங்க. என்ன சொல்ற தமிழ்? அத்தையும் ஜனாமாவும் ஒத்துக்கிட்டாங்க. என்ன கூப்பிட சொல்லிருக்காங்க. அப்போ நாளைக்கு என் அம்மு வராளா? குடும்பமா எல்லாருமே சேர்ந்து இந்த பர்த்டே கொண்டாட போறோமா? தமிழ், அம்முக்கு கல்யாணம் நடந்தப்ப வர்ஷினி பிறக்கவே இல்லை, வயிற்றுல இருந்தா. அம்மு வீட்டுக்கு வந்தான்னா வர்ஷினி ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல. ஆனா சிபிக்கு அத்தைன்னா ரொம்ப உயிர். அவ கூட தான் தூங்குவான், அவ தான் அவனை குளிக்க வைப்பா, அவ ஊட்டினா சாப்பாடே சாப்பிடுவான். அத்தைன்னு அவ்வளவு உயிரா இருப்பான். மீனா அவனை வளர்த்ததை விட அம்மு தான் அவனை அதிகமா வளர்த்திருக்கா. அவனுக்கும் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும்ல. தமிழ், சிபி சார் சொல்லு தமிழ். என்ன அப்பா ஓகேவா? இல்ல பர்த்டே வேணா அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணதா கேள்விப்பட்டேன். இப்ப அது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு சார். உங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்படியா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னல. ஆமா, அன்னைக்கு எதோ சொல்ல வந்தேல்ல, என்ன விஷயம் சொல்லு தமிழ். சிபி சார், அம்மாத்த இருக்காங்கல்ல. ப்ளீஸ் தமிழ், வேணாம். கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்ல அவங்க பேச்சு எடுக்காத. இல்ல சார், வேணாம் தமிழ். யாருக்குமே அவங்கள பத்தி பேசினா பிடிக்கலன்றப்போ நீ மட்டும் எதுக்கு திரும்ப திரும்ப அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்க? வேணாம் தமிழ், விட்டுரு. அவங்க எப்படியோ எங்கேயோ இருந்துட்டு போட்டோம். அதை பத்தி நம்ம யோசிக்கவே வேணாம். நம்ம லைஃப நாம பார்க்கலாம். அத்தை பாருங்க. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. மாமா சூப்பர், கலக்குறீங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூம்மா. மீனா, விளக்கேத்து. தமிழ், ஜனமா நீயும் வந்து விளக்கேத்துமா. உங்க எல்லாருக்கும் வணக்கம். என் புள்ள இருக்கானா இல்லையாங்கிறது இங்க வந்திருக்க பல பேருக்கு தெரியாது. இந்த பிறந்த நாள ஆரம்பத்துல நாங்க சிம்பிளா பண்ணலான்னு தான் நினைச்சோம். ஆனா என்னோட பையன் பிரகாஷ் மீண்டும் திரும்பி வந்துட்டாங்கிறத உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனை இவ்ளோ பெருசா ரெடி பண்ணிருக்கோம். இத்தனை வருஷம் நான் இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கஷ்டப்பட்டு உருவாக்கி இருந்தாலும் என் மனசுல இருந்த பெரிய குறை என் புள்ள கோமால இருந்ததுதான். என் புள்ள இன்னைக்கு மீண்டு வந்துட்டான். அதுக்கு என் மருமகளோட வேண்டுதலும் தமிழோட அக்கறையும் தான் காரணம். இந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அம்மு, அண்ணனுக்கு என்ன கொண்டு வந்திருக்க? உனக்கு பிடிக்குமேன்னு ஸ்வீட் எடுத்துட்டு வந்தேனே. ஓ, கொடு. உன் கை பக்குவம் இன்னும் அப்படியே இருக்கு அம்மு, அதே டேஸ்ட். அம்மா, அம்மாவை பாத்தீங்களா? இந்த பர்த்டேயோட பெரிய கிஃப்ட் அம்மு செஞ்சு கொண்டு வந்த ஸ்வீட் தான். அண்ணே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க்யூமா. நான் கோமாக்கு போறதுக்கு முன்னாடி கொண்டாடின பர்த்டேய நான் உங்க கூட தானே கொண்டாடினேன். இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பிறந்த நாளைக்கு
நீ என் கூட இருக்கணும்னு நினைச்சேன், வந்துட்ட. சரிண்ணே, நான் கிளம்புறேன். எங்க போற அம்மு? இல்லண்ணே, வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். செஞ்சதையும் கொடுத்துட்டேன். அப்புறம் இதுக்கு மேல அம்மு, பர்த்டே ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ இங்கே இருமா. போட்டோகிராஃபர் வாங்க. என்னையும் அம்முவையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுங்க. அப்பா, சிபி, சிபி, நீ எங்கேயோ வெளியே போயிருக்க, முக்கியமான வேலைன்னு சொன்னாங்க. ஆமா ஜானு, போனேன் தான். ஆனா போன வேகத்திலே திரும்பி வந்துட்டேன். என்னப்பா வேலையை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டியா? அது முக்கியமான வேலைன்னு சொன்னனே. அப்பப்பா பதறாதீங்கப்பா. சாணுவை விட நீங்க வேலையில பயங்கர பொறுப்பா இருக்கீங்க. அப்பா, நான் வேலையை விட்டுட்டுலாம் வரல. எல்லா வேலையும் பெர்ஃபெக்ட்டா கரெக்டா முடிச்சு தான் கிளம்பி வந்தேன். இது ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்கிற பார்ட்டிப்பா. எனக்கு விவரம் தெரிஞ்சு நடக்கிற உங்க ஃபர்ஸ்ட் பர்த்டேப்பா. இதெல்லாம் மிஸ் பண்ண கூடாதுல்ல. சூப்பர்ப்பா. அண்ணா, கலக்குறண்ணா. நீ வருவன்னு எங்க யாருக்குமே நம்பிக்கை இல்ல. வந்த எல்லாருமே உன்னதான் கேட்டாங்க. அப்படியா? அண்ணா, நீ வந்தது மட்டும்தான் சர்ப்ரைஸா இல்ல அப்பாக்கு வேற ஏதாச்சும் சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா? அப்பாக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்கு. கேடி மச்சான். சிபி, இந்த மூமெண்ட் எல்லாம் என் வாழ்க்கையில இல்லவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எல்லாத்தையும் என் கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்ட. 20 வருஷம் வாழாத வாழ்க்கைய வாழ்ந்து பார்த்த ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்பா, இது என்னோட கடமைப்பா. நீங்க ஹாப்பியா இருக்கீங்கல்ல? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ப்பா. பிரகாஷோட பர்த்டேக்கு யாருமே கொடுக்க முடியாத கிஃப்ட நீ கொடுத்துட்ட சிபி.